கர்நாடகால இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குமூலம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் கேஸ் செய்யப்பட்டிருக்கு. பட் அந்த ஒரு கேஸ் இன்னைக்கு கர்நாடகால இருக்கிற எல்லா மக்களுமே மிக பெருசா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, நான் 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கர்நாடகால தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் வேலை செய்கிற முதலாளிகள் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண்களை வந்துட்டு ரேப் பண்ணி அவங்களோட சடலத்தை என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சடலத்தை வந்துட்டு நான் எரிக்கணும் இல்லைன்னா புதைக்கணும். அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த முதலாளிகளே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா கர்நாடகாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலையை எனக்கு பிடிக்காம இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய தடவை என் முதலாளிகள் கிட்ட நான் இந்த வேலையை எனக்கு பிடிக்கல, நான் ஊரை விட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சின கதறினேன். பட் அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, உன்னையும் கொன்றுவேன், உன் குடும்பத்தையும் கொன்றுவேன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியில தெரிஞ்சா அதனால அமைதியா நீ இங்கே தான் வேலை செஞ்சாகணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தி கடந்த 20 வருஷமா இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என் மனசும் கேட்கல, எனக்கு நிம்மதியும் போயிடுச்சு. இது நம்ம பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நாளாக உணர்ந்துமே என்னால் எதுவுமே